السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பங்களாதேஷின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த முறை அவர்களது ஆண்டு மாநாட்டின் இறுதி நாளில் எனது சொற்பொழிவு இருக்காது. எனவே குத்பாவிலேயே இது பற்றிய விஷயங்களை நான் பேச வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அல்லாஹ்வின் அருளால் பங்களாதேஷ் ஜமாத்தும் மிகுந்த கலப்பற்ற தூய உள்ளம் கொண்டவர்களின் ஜமாத்தாகும். இந்த நாட்டிலும் கூட அங்குள்ள அகமதிகள் தமது உயிர்களை தியாகம் செய்துள்ளனர். 12 அல்லது 13 பேர் அங்கு ஷஹீதாகி இருக்கின்றனர். கொடுமைகளையும் சகித்து கொண்டனர், இப்போதும் சகித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் உண்மையான இஸ்லாமாகிய அகமதியத்தின் மீதுள்ள நம்பிக்கையிலும் நிச்சய உறுதியிலும் மிகவும் உறுதியானவர்களாக அவர்கள் திகழ்கின்றனர். அல்லாஹ் அவர்களது ஈமானையும் உறுதியையும் எப்போதும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்படி செய்வானாக. இவ்வாறே செரோலியோனிலும் இன்று ஆண்டு மாநாடு ஆரம்பமாக இருக்கின்றது. அங்கும் கூட சீதோஷ்ண நிலையின் காரணமாக அவர்கள் கவலை அடைந்திருந்தனர். பாதுகாப்பு தொடர்பான சில அபாயங்களும் இருந்தன. அவர்களும் மாநாடு எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக அமைய துஆ செய்யுமாறு கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மாநாட்டையும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடுகள் நடத்தப்படுகின்றதோ அந்த நோக்கத்தின் ஆன்மாவை புரிபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த மாநாடுகள் பங்களாதேஷிலோ அல்லது செரோலியோனிலோ அல்லது வேறு எங்கு நடந்தாலும் சரி, நாம் மாநாட்டின் நோக்கத்தை அடைய வேண்டும். அந்த நோக்கம் என்ன? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாநாடு தொடர்பாக கூறியுள்ள அவையே மாநாட்டின் நோக்கங்களாகும். மாநாடு ஆரம்பமாகும் தருணத்தில் பங்களாதேஷில் உள்ளவர்களும் செரோலியோனில் உள்ளவர்களும் இந்த விஷயங்களை கேட்டிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களை கேட்டிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். உலகில் உள்ள ஒவ்வொரு அகமதியும் எல்லா சமயத்திலும் இந்த நோக்கத்தை தங்கள் கண்முன்னால் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவை 3 நாட்களுக்கு மட்டுமுரிய நோக்கங்கள் அல்ல, மாறாக இவை ஒரு அகமதி முஸ்லிமின் முழு வாழ்வின் நோக்கமாகும். எனவே இந்த நோக்கங்களை எல்லா சமயத்திலும் நம் கண்முன் வைத்திருக்க வேண்டும்.
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மாநாட்டின் ஒரு நோக்கம் தூய்மையும் இறையச்சமும் உருவாக வேண்டும் என்பதாகும். இது தற்காலிகமாக பெற வேண்டிய ஒரு விஷயம் அல்ல, மாறாக நிரந்தரமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். பிறகு மாநாட்டிற்கு வருவது உங்களிடம் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சம் பற்றிய உண்மையான அறிவை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் அன்னார் கூறியுள்ளார்கள். இதுவும் நிரந்தரமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். வெறுமனே அச்சப்படுவதை பற்றி இங்கு கூறவில்லை, மாறாக தனது நேசத்திற்குரிய இறைவன் தன் மீது வெறுப்படைந்து விடக்கூடாது என்ற அச்சம் இருக்க வேண்டும். மாநாட்டிற்கு வருவதன் மூலமாக மாநாட்டின் ஆன்மீக சூழலானது பரஸ்பரம் ஒருவருக்காக மற்றவரது உள்ளத்தில் மென்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக அவர்களில் ஒருவர் மற்றவர் மீது வைத்துள்ள அன்பில் முன்னேறி செல்ல வேண்டும். பரஸ்பரம் அவர்களுக்கிடையில் எத்தகைய சகோதரத்துவம் உருவாகிவிட வேண்டும் என்றால் அதை பார்த்து உலகம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அதாவது இத்தகைய முன்மாதிரிகள் தான் உண்மையான இஸ்லாமிய போதனைகளை வெளிப்படுத்துவதாகும் என்று உலகம் பெருமிதம் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் தாழ்மை குணத்தையும் பணிவையும் வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். கர்வத்தையும் அகங்காரத்தையும் முற்றிலும் தங்களிடமிருந்து அவர்கள் வெளியேற்றிவிட வேண்டும். தமது ஆன்மீக முன்னேற்றத்தின் தரத்தை பெற்று இஸ்லாத்தின் உண்மையான அழகான போதனையை தமது நாட்டில் உள்ளவர்களிடம் அவர்கள் பரப்ப வேண்டும். எங்கெல்லாம் அகமதிகள் இருக்கின்றார்களோ அங்கு அவர்கள் இதனை செய்ய வேண்டும். எதிர்ப்புகள் இருந்தால் அவை நமது பணியை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. நுட்பமான ஞானத்துடன் செயல்பட்டவாறு தப்லீக் பணியை எல்லா இடங்களிலும் நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதுவே நமது குறிக்கோளாகும். இன்று எல்லா இடங்களிலும் இஸ்லாம் அவப்பேருக்கு ஆளாக்கப்படும் போது சுயமே முஸ்லிம் நாடுகளில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் இரத்தத்தின் தாகமுடையவராக இருக்கின்றனர். முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் போதனையை விட்டு விலகி வெகு தொலைவில் சென்று விட்டனர். இந்நிலையில் அகமதிகளாகிய நாம் தான் உலகிற்கு இஸ்லாத்தின் அழகான போதனைகளை தெரிவிக்க வேண்டும். இதற்கு எல்லாவற்றையும் விட மிகவும் அவசியமான விஷயம் அல்லாஹ்வுடன் தொடர்பை உருவாக்குவதாகும். அல்லாஹ்வின் முன்பு குனிந்து துஆக்கள் செய்ய வேண்டும். நமது பணிகளில் அருள் ஏற்படுவதற்கு அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும். பிறகு நமது செயலளவிலான முன்மாதிரிகள் மூலமாக அழகிய நல்லொழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அதன் மூலமாக இஸ்லாத்தின் போதனைக்கு ஏற்ப இறைவணக்கத்தின் உயர்வான தரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதை அகமதிகளிடம் பாருங்கள் என்று கூறும் அளவிற்கு உலகத்திற்கு அது தென்பட வேண்டும். இஸ்லாத்தின் போதனைக்கு ஏற்ப அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள், அழகிய ஒழுக்கம் ஆகிய விஷயங்களில் உயர்வான தரத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவற்றை அகமதிகளிடம் பாருங்கள் என்று உலகம் கூற வேண்டும். எனவே இந்த மாநாடு 3 நாட்களுக்காக அகமதிகளை ஒன்று திரட்டி மார்க்க விஷயங்களை கூறுவதற்காக மட்டும் நடத்தப்படவில்லை. மாறாக இந்த சுற்றுச்சூழலில் இருந்தவாறு, அதாவது இந்த 3 நாட்களில் இங்கு உருவாகின்ற இந்த சுற்றுச்சூழலில் இருந்தவாறு தங்களது உள்ளங்களில் உள்ள துருக்களை அவர்கள் அகற்ற வேண்டும். சந்தேகமின்றி கொள்கை அளவில் இங்கு வசிக்கும் அகமதிகள் மிகவும் வலுவாக இருக்கின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்றே இதற்காக பங்களாதேஷில் உள்ள அகமதிகள் தங்களது உயிர்களையும் தியாகம் செய்துள்ளனர். ஆனால் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியின் இந்த காலகட்டத்தில் நமது செயலளவிலான நிலைமைகளையும் நாம் உயர்வான தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் நம்மில் ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் கூறியுள்ள வழிமுறைக்கு ஏற்ப தொழுகைகளை பேணுங்கள். உங்களது தொழுகைகளில் தொழுகையின் ஆன்மாவை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள். இது தொடர்பாக கடந்த 2 குத்பாக்களில் நான் மிகவும் விளக்கமாக எடுத்துக் கூறியுள்ளேன். உங்களது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்தியவாறு அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துங்கள்.
ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று மாநாட்டின் ஒரு நோக்கம் தூய்மையையும் இறை அச்சத்தையும் உருவாக்குவதாகும். இறையச்சம் தொடர்பாக விளக்கமளித்தவாறு ஓரிடத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: தக்வா என்பதன் பொருள் தீமையின் நுண்ணிய வழிகளிலிருந்து விலகி இருப்பதாகும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நான் நல்லவன் என்று ஒரு நபர் கூறுவது மட்டும் நன்மையாகாது. நான் எவரது பொருளையும் அபகரித்துக் கொள்ளவில்லை, எவரது பொருளையும் கொள்ளையடிக்கவில்லை, எவரது உரிமைகளையும் பறிக்கவில்லை, திருடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை என்று கூறுவது மட்டும் நன்மையாகாது. அத்தகைய நன்மை இறை ஞானியின் பார்வையில் நகைப்பிற்கு தகுதியுடையதாகும். இவை நன்மைகள் அல்ல, இவை பரிகாசம் செய்வதாகும். ஏனென்றால் அவர் இந்த தீமைகளை செய்தால், திருடினால், கொள்ளையடித்தால் அவர் அதற்கான தண்டனையை பெறுவார். எனவே இது ஒன்றும் இறைஞானியின் பார்வையில் மதிக்கத்தக்க நன்மை அல்ல. மாறாக மனித இனத்திற்கு தொண்டு செய்வதும் அல்லாஹ்வின் வழியில் முழுமையான உண்மையையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துவதும் மேலும் அவனது வழியில் உயிரை கூட தருவதற்கு தயாராக இருப்பதும் தான் உண்மையான நன்மையாகும். எனவேதான் இங்கு இன்னல்லாஹா மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன், அதாவது தீமைகளிலிருந்து விலகுபவர்களுடனும் அத்துடன் நன்மைகளை செய்பவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: தீமையிலிருந்து விலகி இருப்பது மட்டும் எவ்வித சிறப்பிற்கும் உரிய விஷயம் அல்ல. எதுவரை அத்துடன் நன்மைகளும் செய்யப்படவில்லையோ அதுவரை எவ்வித சிறப்பும் அதில் இல்லை. ஒருபோதும் விபச்சாரம் செய்யாத பல மக்களும் இருப்பார்கள். அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள், திருடி இருக்க மாட்டார்கள், அவர்கள் கொள்ளையடித்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்தும் கூட அல்லாஹ்வின் வழியில் அவர்கள் எந்த ஒரு உண்மை மற்றும் நன்றி உணர்வின் முன்மாதிரியையும் காட்டவில்லை. இத்தகைய தீமைகளை அவர்கள் செய்யவில்லைதான். ஆனால் அல்லாஹ்வின் வழியில் புகழ்ந்து கூறுவதற்கு தகுதியுடைய அத்தகைய நன்றி உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டவில்லை, அல்லது மனித இனத்திற்கு அவர்கள் எந்த தொண்டையும் செய்யவில்லை, இது போன்ற எந்த நன்மைகளையும் அவர்கள் செய்யவில்லை. எனவே இந்த விஷயங்களை எடுத்து கூறியவாறு தன்னை நன்மை செய்பவர்களில் இடம்பெறச் செய்கின்ற அந்த நபர் அறிவீனர் ஆவார். ஏனென்றால் இவை தீய நடத்தைகளாகும். அவற்றிலிருந்து நான் விலகி இருக்கின்றேன் என்று நினைப்பதனால் மட்டும் ஒரு மனிதன் இறை நேசர்களில் ஒருவராக ஆகிவிட முடியாது. தொடர்ந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், திருடக்கூடியவர்கள் அல்லது நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், லஞ்சம் வாங்குபவர்கள் ஆகியோருக்கு இங்கு தண்டனை வழங்கப்படுவது இறைவனின் நடைமுறையில் உள்ள விஷயமாகும். அவர்கள் இந்த உலகிலேயே அதற்கான தண்டனையை பெற்று விடுகின்றனர். தண்டனையை பெறாத வரையில் அவர்கள் மரணிப்பதில்லை. ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விடுகின்றது. நினைவில் கொள்ளுங்கள், இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது மட்டும் நன்மையாகாது. தொடர்ந்து ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: தக்வா, அதாவது தீமைகளிலிருந்து விலகி இருப்பது என்பது மிகவும் கீழ்நிலையில் உள்ள தகுதியாகும். இதற்கான உதாரணம் இதுவாகும். உயர்ந்த ரகத்தில் உள்ள சுவையுள்ள உணவை வைப்பதற்காக ஒரு பாத்திரம் நன்றாக சுத்தம் செய்யப்படுகின்றது. ஒரு பாத்திரத்தை நன்றாக சுத்தப்படுத்துவதற்கு அதை வெறுமனே வைத்துவிட்டால், அதில் உணவை போடாமல் இருந்தால் அதனால் வயிறு நிரம்பிவிடுமா? ஒருபோதும் நிரம்பாது. காலியாக இருக்கின்ற பாத்திரத்தை முன்னால் வைப்பதன் மூலம் உங்களது வயிறு நிரம்பிவிடுமா? ஒருபோதும் அல்ல. இதுபோன்றே தக்வாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், தக்வா என்றால் என்ன? தக்வா என்பது நஃப்ஸே அம்மாராவை சுத்தப்படுத்துவதன் பெயர் மட்டுமே ஆகும். எல்லா சமயங்களிலும் மனிதனை தீமை செய்ய தூண்டுகின்ற ஆன்மாவே நஃப்ஸே அம்மாராவாகும். தீமைகளை செய்த பிறகு எவ்வித வெட்க உணர்வும் ஏற்படாமல் இருக்கும். எனவே தக்வா என்பது நஃப்ஸே அம்மாரா என்ற பாத்திரத்தை சுத்தப்படுத்துவதாகும். இந்த பாத்திரம் சுத்தமாக ஆன பிறகு, அதாவது மனிதன் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருக்கும் போது
அது தக்வாவின் ஆரம்ப நிலையாகும். பிறகு அந்த பாத்திரத்தில் உணவை போட வேண்டும். உணவு என்பது அல்லாஹ் கூறியுள்ள அந்த நன்மைகளாகும். அதில் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளும் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளும் வந்துவிடும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மைகள் அந்த பாத்திரத்தில் போடப்படுகின்ற உணவுகளாகும். அந்த உறுப்புகளுக்கு ஆற்றலை வழங்கி மனிதரிடமிருந்து நற்செயல்கள் வெளிப்படுகின்ற வகையில் அதற்கு தகுதியுடையவனாக அவனை அவை ஆக்கிவிடுகின்றன. எனவே நன்மைகளை செய்ய வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள ஆற்றல்களை வலுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவற்றின் மூலமாக அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும், அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நற்செயல்கள் மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் இறை நெருக்கத்தின் மிக உயர்ந்த தகுதியை அவன் பெற முடியும். இந்த இரு விஷயங்கள் அவனிடம் இருந்தால், அதாவது அவரிடம் நன்மைகள் வளர்ச்சி அடைந்து அவரது தக்வாவின் தரமும் உயர்ந்து விட்டால், பிறகு அதன் மூலம் அவருக்கு இறை நெருக்கம் கிடைத்துவிடும். பிறகு ஒரு உண்மையான முஸ்லிம் மிகவும் முக்கியமாக பேண வேண்டிய விஷயம் இறைவணக்கமாகும். துவா என்றால் என்ன, இறைவணக்கம் என்றால் என்ன, இறைவணக்கமும் துவாக்களும் என்ன அற்புதங்களை காட்டுகின்றன, இவற்றை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், இது எப்படி இருக்க வேண்டும், துவாவின் உண்மை நிலையை அறிவதற்கு என்ன வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும், பிறகு இதன் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை எப்படி பெற முடியும், இதில் தொழுகையின் பங்கு என்ன இருக்கின்றது என்ற விஷயத்தை விளக்கியவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், துஆ எத்தகைய விஷ முறிவு என்றால் அது ஒரு பிடி மண்ணை பொன்னாக ஆக்கிவிடுகின்றது. துஆவின் மூலமாக அத்தகைய தாக்கம் ஏற்பட வேண்டும். அது அகத்திலுள்ள அழுக்குகளை கழுவுகின்ற தண்ணீராகும். ஆனால் எத்தகைய துஆவாக அது இருக்க வேண்டும், அதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த துஆவின் மூலமாக ஆன்மா உருகிவிட வேண்டும். எத்தகைய துஆவாக இருக்க வேண்டும் என்றால் அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும், அத்துடன் ஆன்மா உருகிவிட வேண்டும். அது தண்ணீர் போன்று ஓடி ஏக இறைவனின் சந்நிதியில் சென்று விடுகின்றது. அதாவது அவை அல்லாஹ்வின் முன்பு எடுத்து வைக்கப்படுகின்றன. அது இறைவன் முன்னிலையில் நிற்கவும் செய்கின்றது, ருக்குவும் செய்கின்றது, சஜதாவும் செய்கின்றது. இதன் நிழல்தான் இஸ்லாம் கற்று தந்துள்ள அந்த தொழுகையாகும். அதாவது துஆ உள்ளத்திலிருந்து எழுகின்ற போது அமைதியற்ற நிலையில் சில நேரம் அது நிற்கின்றது, சில நேரம் அது ருக்குவில் செல்கின்றது, சஜதா செய்கின்றது. இது ஆன்மாவின் பல்வேறான நிலைமைகளாகும். இதன் வெளிப்படையான நிலைமைகளை இஸ்லாம் கற்று தந்துள்ள தொழுகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆன்மாவின் நிற்றல் என்பது இறைவனுக்காக ஒவ்வொரு அச்சத்தையும் திகிலையும் சகித்தவாறு அவனது கட்டளையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. ஆன்மா ருக்கு செய்வது, அதாவது குனிவது என்பது ஒருவரை எல்லாவிதமான நேசங்களையும் தொடர்புகளையும் விட்டுவிட்டு இறைவன் பக்கம் குனிய வைப்பதாகும். இறைவனை விட அதிகமாக பெரிதாக எந்த ஒரு உறவும் நேசமும் இருக்கக்கூடாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் அந்த ஆன்மா இறைவனுக்காகவே ஆகிவிடுகின்றது. மேலும் ஆன்மா சஜதா செய்வது என்பது இறைவனின் சந்நிதியில் வீழ்ந்து தன்னை பற்றிய எண்ணத்தை முற்றிலும் தொலைத்து விடுவதாகும், தன்னை முற்றிலும் அழித்து விடுவதாகும். எதுவும் மனிதனுக்காக எஞ்சியிருப்பதில்லை, அனைத்தும் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகின்றது. தொடர்ந்து ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகைதான் இறைவனை சந்திக்க வைக்கின்றது. தொழுகையின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் உண்மையான தொழுகையாக இருக்கின்றது. இதன் மூலமாகவே இறைவன் கிடைக்கின்றான். அதிகமாக தொழுதோம், அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். அவர்கள் இத்தகைய நிலைமையை உருவாக்க வேண்டியது அவசியமானதாகும். தொடர்ந்து ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாமிய ஷரியத் இதற்கான நிழற்படத்தை சாதாரண தொழுகையில் படம் பிடித்து காட்டியிருக்கின்றது. அதன் மூலமாக அந்த பௌதீக தொழுகையானது ஆன்மீக தொழுகையின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் மனிதனை எவ்வாறு வடிவமைத்துள்ளான் என்றால், ஆன்மாவின் தாக்கம் உடல் மீதும் உடலின் தாக்கம் ஆன்மாவின் மீதும் கண்டிப்பாக இருக்கின்றது.
உங்களது ஆன்மா துக்கத்தில் இருக்கும்போது கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்கும்போது முக மலர்ச்சி வெளிப்படுகின்றது. எதுவரை என்றால் சில நேரங்களில் மனிதன் அப்போது சிரிக்க ஆரம்பித்து விடுகின்றான். அவ்வாறே உடலுக்கு ஏதாவது கஷ்டம் அல்லது வேதனை ஏற்பட்டால் அந்த வேதனையில் ஆன்மாவும் பங்கு பெறுகின்றது. உடல் குளிர்ந்த காற்றினால் மகிழ்ச்சி அடையும் போது அதிலிருந்து சிறிது பங்கை ஆன்மாவும் பெறுகின்றது. எனவே உடல் ரீதியான இறைவணக்கத்தின் நோக்கம் என்னவென்றால், ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையிலுள்ள தொடர்பின் காரணமாக ஆன்மாவிற்கு அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்கு அசைவு ஏற்பட வேண்டும். அதாவது ஆன்மீகமாக அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மேலும் அது ஆன்மீக நிற்றலிலும் சிரம் பணிதலிலும் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மனிதனின் வெளிப்படையான நிற்றல், குனிதல், சிரம் பணிதல் ஆகியவற்றின் மூலம் எத்தகைய அந்தஸ்து அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவை அனைத்தும் ஆன்மீகமானதாக ஆகிவிட வேண்டும். ஆன்மா ருக்கு செய்ய வேண்டும், ஆன்மா சஜதா செய்ய வேண்டும். வெளிப்படையான முறையில் மனிதனுக்கு துக்கத்தின் போதும் மகிழ்ச்சியின் போதும் ஏற்படுகின்ற அதே நிலை ஆன்மாவிலும் ஏற்பட வேண்டும். மனிதன் அளவும் செய்கின்றான், சிரிக்கவும் செய்கின்றான். இறைவனுடனுள்ள தொடர்பிலும் இதே நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஆன்மீக நிற்றலிலும் சிரம் பணிதலிலும் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மனிதன் முன்னேற்றங்களை பெறுவதற்கு முயற்சிகளின் தேவையுடையவனாக இருக்கின்றான். முன்னேற வேண்டும் என்றால் முயற்சிகள் செய்ய வேண்டியது வரும், உழைக்க வேண்டியது வரும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், இதுவும் ஒரு வகையான முயற்சியாகும். ஒன்றாக இணைந்துள்ள இரு பொருள்களில் ஒன்றை நாம் எடுத்துவிடும் போது அதனுடன் இணைந்துள்ள அடுத்த பொருளில் சிறிது அசைவு ஏற்படும் என்பது வெளிப்படையான ஒரு விஷயமாகும். ஆனால் உடல் அளவிலான நிற்றல், ருக்கு செய்தல், சஜதாவில் வீழ்வது ஆகியவற்றால் மட்டும் எந்த பலனும் இல்லை. எதுவரை ஆன்மாவும் ஆன்மீக நிற்றல், ருக்கு செய்தல், சஜதா செய்தல் ஆகியவற்றிலிருந்து தனது பங்கை பெறுவதற்கான முயற்சி செய்யப்படவில்லையோ அதுவரை உடல் அளவிலான நிற்றல், ருக்கு செய்தல், சஜதா செய்தல் ஆகியவற்றால் மட்டும் எந்த பலனும் ஏற்படாது. இந்த பங்கை பெறுவது இறை ஞானத்தை பெறுவதில் அடங்கியிருக்கின்றது. இறை ஞானம் இறைவனின் அருளாலேயே கிடைக்கின்றது. அவர்கள் பிறிதோரிடத்தில் இதற்கு இவ்வாறு விளக்கமளித்துள்ளார்கள். அதாவது எல்லாமே அல்லாஹ்வின் அருளால் தான் கிடைக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கும் அல்லாஹ்வின் முன்னால் குனிய வேண்டும், அவனிடமே கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இந்த இறைஞானம் கிடைக்கும் போதுதான் ஒருவருக்கு உண்மையான தொழுகையும் கிடைக்கும். இதற்காக முயற்சி செய்வதும் உழைப்பதும் அவசியமானதாகும். தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். முயற்சி செய்யும் போதுதான் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தையும் நம்மால் பெற முடியும். தக்வாவும் உண்மையான இறைவணக்கமும் எப்போது முழுமையடையும் என்றால், இப்போது இதற்கு முன்னர் ஒரு மேற்கோளிலிருந்து நான் விளக்கி கூறியிருப்பது போன்று அதற்காக இரு விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும், அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும். தக்வாவும் உண்மையான இறைவணக்கமும் அத்துடன் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் நாம் செலுத்தும் போதுதான் அவை முழுமையடைகின்றது. இந்த விஷயத்தை விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அசல் விஷயம் என்னவென்றால் எல்லாவற்றையும் விட கடினமானதும் இக்கட்டான நிலையும் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில்தான் இருக்கின்றது. மக்கள் தொழுகைகளை நிறைவேற்றுகின்றனர், பள்ளி வாயில்களுக்கும் வருகின்றனர், சந்தாவும் கொடுக்கின்றனர், சில நேரங்களில் உயிர்களையும் தியாகம் செய்கின்றனர். ஆனால் சில நேரங்களில் எத்தகைய சந்தர்ப்பங்கள் வந்து விடுகின்றன என்றால் அப்போது மக்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை செலுத்துவது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக ஆகிவிடுகின்றது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லாவற்றையும் விட கடினமானதும் இக்கட்டான நிலையும் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில் தான் இருக்கின்றது. அதாவது எல்லா நேரமும் இதனை எதிர்கொள்ள வேண்டியது வருகின்றது. ஒவ்வொரு நொடியும் இந்த போதனை நம் முன்னால் இருந்து வருகிறது. எனவே இந்த நிலையில் மிகவும் எச்சரிக்கையுடன் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய கொள்கை என்னவென்றால் எதிரியுடன் கூட அளவுக்கு அதிகமாக கடுமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. சிலர் இயன்றவரை அந்த எதிரியின் நாசத்திற்கும் அவர் அழிந்து போவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். பிறகு இதே கவலையில் இருந்தவாறு இதற்காக ஆகுமான மற்றும் அனுமதிக்கப்படாத வழிகளை கடைபிடிப்பதை கூட அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக பொய்யான அவதூறுகளை அவர் மீது சுமத்துகின்றனர். அவர் மீது பொய்யை புனைந்து கூறுகின்றனர்.
அவரை பற்றி புறம் பேசுகின்றனர், மற்றவர்களை அவருக்கு எதிராக தூண்டுகின்றனர். இப்போது கூறுங்கள், சாதாரண பகைமையின் காரணமாக எந்த அளவு தீமைகளுக்கு அவர்கள் வாரிசாகி விடுகின்றார்கள். பிறகு இந்த தீமைகள் தமது பிள்ளைகளை ஈண்டெடுக்கும் போது, அதாவது ஒரு தீமையிலிருந்து இன்னொரு தீமை உருவாகும் போது, பிறகு இந்த தீமைகள் தமது பிள்ளைகளை ஈண்டெடுக்கும் போது இதன் விளைவு எதுவரை சென்று சேரும் என்றால், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எவரையும் உங்களது சொந்த பகைவராக ஒருபோதும் கருதாதீர்கள். காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் இந்த பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட்டு விடுங்கள். இறைவன் உங்களுடன் இருந்து நீங்களும் இறைவனுக்காக ஆகிவிட்டால் அவன் எதிரிகளை கூட உங்களது தொண்டர்களை சார்ந்தவர்களாக ஆக்கிவிட முடியும். ஆனால் நீங்கள் இறைவனுடன் உள்ள தொடர்பையே முறித்துக் கொள்வீர்கள் என்றால், மேலும் அத்துடன் அவருடன் உள்ள நட்புறவில் எதுவும் எஞ்சிருக்கவில்லை என்றால், அவனது விருப்பத்திற்கு மாற்றமாக உங்களது நடத்தையும் செயல்களும் இருந்தால், பிறகு இறைவனை விட உங்களுக்கு பெரிய எதிரி வேறு யார் இருக்க முடியும்? படைப்பினங்களின் பகைமையிலிருந்து மனிதனால் தப்ப முடியும். ஆனால் இறைவன் உங்கள் எதிரியாகிவிட்டால் பிறகு எல்லா படைப்பினங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் அதனால் எதுவும் நடக்க முடியாது. எனவே உங்களது வழிமுறை நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் கடைபிடித்தது போன்ற வழிமுறையாக இருக்க வேண்டும். எந்த சொந்த பகையும் இருக்கக்கூடாது என்பதே இறைவனின் விருப்பமாக இருக்கின்றது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மனிதன் எவர் மீதும் சொந்த பகை வைக்காமல் இருந்தால்தான் அவனுக்கு சிறப்பும் நட்பாக்கியமும் கிடைக்கின்றது. எவர் மீதும் சொந்த பகை இருக்கக்கூடாது. எனினும் அல்லாஹ் மற்றும் தூதரின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த பகைமை இருந்தால் அது வேறு விஷயமாகும். அதாவது எந்த நபர் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மதிப்பளிக்காமலும், இன்னும் சொல்வதென்றால் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் எதிரியாக இருக்கின்றாரோ அவரை நீங்கள் உங்களது எதிரியாக கருதுங்கள். ஆனால் அவரை எதிரியாக கருதுவது என்பதன் பொருள் நீங்கள் அவர் மீது இட்டுக்கட்டி பொய்யான விஷயங்களை கூறுவது அல்ல. காரணமின்றி அவருக்கு துன்பம் அளிப்பதற்கு திட்டம் தீட்டுவது அல்ல. ஒருபோதும் இதற்கு பொருள் இது அல்ல. மாறாக அவரை விட்டு பிரிந்து தனியாக சென்று விடுங்கள். மேலும் அவரது விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு இது சாத்தியம் என்றால் அவரது சீர்திருத்தத்திற்காக துஆ செய்யுங்கள். உங்கள் தரப்பிலிருந்தும் அவருடன் எந்த புதிய சண்டையையும் ஆரம்பித்து விடாதீர்கள். இது நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதுடன் தொடர்புடைய விஷயங்களாகும். அடுத்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சம்பவத்தை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் ஒரு எதிரியுடன் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். இறைவனுக்காக மட்டுமே அந்த எதிரியுடன் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனை தனக்கு கீழே விழச் செய்தார்கள். அவனது நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்தார்கள். அப்போது உடனே அவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரது முகத்தில் துப்பினான். அவர்கள் உடனடியாக அவனது நெஞ்சிலிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள், அவனை விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் இதுவரை நான் இறைவனுக்காக மட்டும் உன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நீ எனது முகத்தில் துப்பியதன் காரணமாக இப்போது எனது நஃப்ஸின் கொஞ்சம் பங்கும் இதில் வந்து சேர்ந்து விடுகின்றது. எனவே நான் எனது நஃப்ஸிற்காக உன்னை கொலை செய்வதை விரும்பவில்லை. இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், தனது நஃப்ஸின் எதிரியாக இருக்கும் ஒருவனை அவர்கள் ஒருபோதும் எதிரியாக கருதவில்லை. எனவே இது போன்ற இயல்பையும் பழக்கத்தையும் உங்களிடம் நீங்கள் உருவாக்க வேண்டும். தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், உங்களது சுய பேராசையின் காரணமாகவும் சுய நோக்கங்களுக்காகவும் எவருக்காவது நீங்கள் துன்பமளித்தால் அல்லது அவருடன் உள்ள பகைமையின் தொடரை விரிவாக்கிக் கொண்டே சென்றால் பிறகு இதைவிட இறைவனுக்கு வெறுப்பூட்டக்கூடிய வேறு என்ன விஷயம் இருக்க முடியும்? எனவே எந்த ஒரு சொந்த பகையின் காரணமாகவும் எவருக்கும் துன்பமிழைக்க கூடாது. மேலும் அல்லாஹ் மற்றும் தூதரின் எதிரியை உங்களது எதிரியாக கருதுங்கள். அவர் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து சென்று விடுங்கள். அவருக்காக துஆ செய்யுங்கள். அவரை சீர்திருத்த முயற்சி செய்யுங்கள். அவரது தாக்குதல்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வழிகளின் மூலம் பதில் கூறுங்கள். ஆனால்
அந்த எதிரியின் ஒவ்வொரு விஷயத்தையும் தீயதாக கருதியவாறு எதிரிகளுக்கு எதிராக முழுமையான முறையில் தவறான வழிமுறையை கடைபிடித்தவாறு ஒருபோதும் பகைமை காட்டுவது தவறாகும். அல்லாஹ் நமக்கு இறையச்சத்தை பற்றிய உண்மையான அறிவையும் அதை புரிந்து கொள்ளும் தன்மையையும் வழங்குவானாக. நம்மீது அருள் புரிந்தவாறு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நமது தொழுகைகளும் இறை வணக்கங்களும் இருக்கும்படி செய்வானாக. இறை அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளின் நுட்பமான வழிகளை புரிந்து கொள்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நமது ஒவ்வொரு செயலும் அது உலகத்துடன் தொடர்புடையதாக இருந்தாலும் சரி, எந்நிலையிலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும், அதற்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.